நண்பர்களே, இன்னைக்கு நாம வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம வீட்டுல நம்ம எப்பவுமே பயன்படுத்துவோம் இந்த ஒரு பொருள் என்னன்னு கேக்குறீங்களா? சாப்பாடுக்கு, அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு பயன்படக்கூடிய அரிசி. அந்த அரிசியை நம்ம மூட்டை மூட்டையா வாங்கி வைப்போம், இல்ல ஒரு மூட்டையா கூட நம்ம வாங்கி வைக்கலாம். அது பழைய அரிசியா இருந்ததுன்னா பழைய அரிசியில தான் டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. சோ அந்த பழைய அரிசியில வண்டு எப்படியும் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அந்த வண்டு வராம இருக்க என்ன பண்ணலாம் வாங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? நீங்க பண்ற சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே எனக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஓகேங்க, வாங்க பாத்துடலாம். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற அரிசி இல்லையா? மூட்டை மூட்டையா பெரிய டப்பாக்கள்ல எல்லாம் சேமிச்சு வைக்கிறது நம்ம வழக்கம். ஆனா சம்டைம்ஸ் நம்ம சேமிச்சு வைக்கிற அரிசியில புழு பூச்சி பிடிச்சு அரிசியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கெடுத்துடும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வீட்டுல உள்ள ஈஸியான சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி இந்த பூச்சி அண்ட் புழுக்களை அண்டை விடாம வச்சிருக்கலாம், பாதுகாக்கலாம். வாங்க பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா கிராம்பு. பிரியாணில கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது ஏதாவது குருமா வைக்கணும்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராம்பு வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கிராம்பு அண்ட் சிவப்பு மிளகாய், வத்தல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் சரிங்களா? கிராம்பு அண்ட் சிவப்பு மிளகாய் அரிசியில வண்டு அண்ட் புழுக்களை வரவிடாம தடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு கிராம்பு அண்ட் மிளகாய ஒரு துணியில சின்னதா கட்டிக்கோங்க, அரிசிக்கு நடுவில் வச்சிடுங்க. சரிங்களா? கட்டி தான் வைக்கணும், ஒரு சின்ன துணியில. ஓகே, அதுதான் அந்த ரேஷன் கடை வேஷ்டி எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி இதுல நீங்க சின்ன துண்டா இல்லைன்னா நைஸா இருக்கிற அந்த ஒரு காட்டன் இதுல நீங்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்துதான் கட்டி பெருங்காயம். சமையல்ல நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம், இது இல்லாம வந்து சமையல் மணக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பெருங்காயம் இல்லையா, சமையல்ல யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தப்படுற அந்த பெருங்காயம் அரிசியில வண்டு அண்ட் புழு வராம இருக்கும், ஹெல்ப் பண்ணும். பெருங்காயத்தோட அந்த கடுமையான வாசனை பூச்சி அண்ட் புழுக்களை தடுத்துடும். நீங்க அரிசியை சேமிச்சு வைக்கிற டப்பா இல்லைன்னா பையில கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை வச்சிருங்க. இப்படி பண்றதுனால அரிசியில பூச்சி மட்டும் இல்லாம ஈரப்பதத்தால வரக்கூடிய பாக்டீரியாக்களும் வராம இருக்கும். சிலது பச்சை பச்சையா ஆயிரும் தெரியுமா? சோ அந்த மாதிரிலாம் வராம இருக்கும். அடுத்ததான் கற்பூரம். கற்பூரம் போட்டா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல இந்த ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். இது வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? கற்பூரத்தோட வாசனையால அரிசியில பூச்சி அண்ட் பாக்டீரியாக்கள் வளராது. ஷேர் பண்ணுங்க, அதோட கூடவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எகைன் வேற சொல்ல மறந்துட்டேன், வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டா ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பதிவு விடுறோம், அவ்வளவுதான். நீங்க கேட்டு நான் பதிவிடாம இருப்பேனா? என்ன சொல்றீங்க? ரைட் தான்றீங்களா? அதான் ரைட்ன்றீங்களா? ஓகேங்க நண்பர்களே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Thank you so much. Take care all.